ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் தாங்க. ஆமாங்க, நம்ம வேலைக்கே போகல, எனக்கு வந்து கை குழந்தை இருக்குது, கை குழந்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து எப்படி சம்பாதிக்கலாம், நான் வந்து எப்படி சேவிங் பண்ணலாம் அப்படின்னு சில பேர் வந்து கமெண்ட்லையும் கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்காகவும் நம்ம வீடியோ இனிமேல் வந்து புதுசாக நம்ம பார்க்கக்கூடிய வியூவர்ஸுக்கும் வீடியோ, ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிட்டு, நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, நம்ம மணி சேவிங் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கையில் குழந்த இருக்குது, ஓகேங்களா? இப்போ தான் நம்மளுக்கு வந்து 3 மாதம் 4 மாதம் இந்தமாரி குழந்தை இருக்குது. இந்தமாரி டைமில் வந்து நம்ம எப்படி சேவிங் பண்ணலாம், நம்ம வந்து வீட்டில் தானே இருக்கோம், எந்த ஒரு வேலையுமே செய்யலை அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க, ஓகேங்களா? இப்படி நம்மளால சம்பாதிக்க முடியும், ஓகேங்களா? எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் குழந்தைய வந்து கொஞ்சம் பாதிக்காத அளவுக்கு நம்ம வந்து செய்யணும், ஓகேங்களா? அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பூ கட்டுதல் நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம பூ கட்டும்போது நம்ம சின்ன சின்ன தூள் அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, முக்கோடு இதுமாரி போடுறது வந்து குழந்தை வந்து வாயில் வைக்காத அளவுக்கு நம்ம பார்த்து கவனமாகவும் நம்ம செய்யணும். குழந்தை வந்து நம்ம தூங்கும்போது, சின்ன குழந்தைங்களாம் தூங்க ஆரம்பிச்சதுன்னா ஒரு 2 மணி நேரம் பக்கம் வந்து தூங்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் கூட நம்ம வந்து பூ கட்டி கொடுக்கலாம், ஓகேங்களா? அந்த பூ கட்டி கொடுக்கறதுனால நம்மளுக்கு வந்து லாபமும் கிடைக்கும். நம்மளுக்கு வந்து எந்த ஒரு முதலீடுமே இல்லாமல் நம்ம வந்து நம்மளுடைய கைத்தொழில் நம்ம போட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து காசு கிடைக்கும். இதே பார்த்திங்கன்னா, 1 கிலோ பூ வந்து நம்ம கட்டினீங்கன்னா 70லேருந்து 80 ரூபா வரைக்கும் நம்மளுக்கு தராங்க. இந்த சீசனில் வந்து நம்மளுக்கு தராங்க, ஓகேங்களா? கண்டிப்பாக பூ வேலை வந்து நம்ம ஆரம்பிக்கலாம். அடுத்தா பார்த்திங்கன்னா, நம்ம வந்து தையல் தாங்க. எனக்கு வந்து துணியே தைக்க தெரியாது, ப்ளவுஸே தைக்க தெரியாது. ஆனால் ப்ளவுஸ் தைச்சா ரொம்ப லாபம் துணி தைக்க. நம்மளுக்கு வந்து தைக்க தெரியல, ஓகேங்க. தைக்க தெரியலனால என்னங்க, நம்ம வந்து மிஷினை வந்து வாங்கி போட்டு நம்ம தையல் வந்து மிதிக்க தெரிஞ்சாவே போதும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சின்ன சின்ன கிழிஞ்ச துணியாக வந்து வாங்கினேன். நம்ம செய்யும் தொழிலை வந்து கொஞ்சம் யாருமே கேவலமாக நடக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன கிழிஞ்ச துணியெலாம் போய் தைக்கிறோமோ அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் கிழிஞ்ச துணியை தைக்க நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சர்வீஸ் ஆகும், ப்ராக்டிஸ் ஆகும். அதே சமயத்தில் வந்து நிறைய பேர் வந்து இப்போ கிழிஞ்ச துணியெலாம் தைக்கவே மாட்டாங்க. நம்ம கிராமப்புறங்களில் வந்து கிழிஞ்ச துணியெலாம் தூக்கிலாம் போட மாட்டாங்க. அது ஏதாச்சும் பிடிச்சி தைச்சி போடணும் அப்படிங்கிறத நினைப்போம், ஓகேங்களா? இப்போ வந்து ஒவ்வொரு துணிக்கு வந்து நம்ம 5 ரூபா அப்படின்னு சொல்லி நீங்கள் தைச்சி கொடுத்தீங்கன்னாவே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஸ்டமர் வர ஆரம்பிப்பாங்க. 5 ரூபாய்க்கு யார் தைச்சி தருவா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கிழிஞ்ச துணியை வந்து ஃபஸ்ட்டு தைக்க கொடுங்க. அதுக்கப்புறமா இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா, யூடியூப் மூலியமாகவே நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்கலாம் கற்றுக்கலாம், ஓகேங்களா? அப்போ நம்ம இந்த மாதிரி துணியெல்லாம் தைக்க கொடுத்தது போக மீதி உள்ள நேரத்தில் வந்து நம்ம மொபைல் மூலியமாகவே நம்ம வந்து துணி தைக்கிறதுக்கு வந்து கற்றுக்கலாம். நம்மளுக்கும் கஸ்டமர் நிறைய வந்து சேருவாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து துணி கொடுக்கறதுக்கும் நிறைய பேர் வருவாங்க. இவங்க வந்து எந்த கௌரவ கிடச்சி இல்லாமல் கிழிஞ்ச துணியை தராங்களே, தைச்சி தராங்களே, நம்ம வந்து ப்ளவுஸும் இவங்ககிட்டே கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு எண்ணம் வரும். ஸோ அந்தமாரி நீங்கள் கூட செய்யலாம். இதுலேயும் நம்மளுக்கு வந்து சேவிங் கொஞ்சம் கிடைக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டியூஷன் எடுக்கணும், நம்மளுக்கு இங்கிலீஷு மேக்ஸ் தான் நிறைய பிள்ளைங்களுக்கு வராதுன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து டியூஷன் எடுத்திங்கனாலும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். நம்ம வந்து ஸ்கூல் டைம் முடிஞ்சு ஒரு ஈவினிங் 1 ஹவர் இல்லை 2 ஹவர், இது 2 ஹவர் மட்டும் நீங்கள் எடுத்திங்கனாவே போதுமானது. ஸோ இந்த மாதிரி டியூஷன் நீங்கள் எடுத்திங்கனாவும் நம்மளுக்கு வந்து அதில் வந்து கொஞ்சம் மணி கிடைக்கும், ஒரு மாத சம்பளமாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்மளாலேயும் மெயின்டைன் பண்ணிக்க முடியுங்க. அடுத்த பார்த்திங்கன்னா, நம்ம துணி தாங்க. துணி எடுத்து வியாபாரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்காக நம்ம வந்து ஊர் ஊராக போய் விற்கணும் அப்படின்லாம் இல்லைங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா, நம்ம கிராமப்புறங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லா சேல்ஸ் ஆகும். எப்படின்னு பார்த்திங்கன்னா, அக்கம் பக்கம்லாம் நம்ம சொல்லி வைக்கலாம், இதுமாதிரி நான் துணி வியாபாரம் பண்ணுறேன், வேணுங்கன்னா வந்து வாங்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஹோல்சேல் கடையாக நீங்கள் பார்த்து வாங்கினீங்கன்னா, இந்த திருச்சி, ஈரோடு இந்த சைடெலாம் போனீங்கன்னா ஹோல்சேல் கடையில் நம்மளுக்கு வந்து துணிலாம் நல்லா கிடைக்கும், ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது வாங்கி ஒரு 10-20 ரூபா நீங்கள் வச்சு விற்றீங்கன்னாவே போதுமானது. மேலே வந்து ஒரு 20 ரூபா நீங்கள் வச்சு விற்றீங்கன்னாவே போதுமானது. அன்றைக்கி செலவுக்கு வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுமாரியும் செய்யலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா, சேனல் இருக்க உங்களுக்கு வியூஸ்லாம் நிறைய பேர் வராங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் பிஸ்னஸாகவும் நீங்கள் மாற்றிடலாம், ஓகேங்களா? ஃப்ரீ டெலிவரி நான் பண்ணித்தரேன், இது வந்து அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா தான் ஆகும் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் வந்து ஆன்லைன் மூலியமாக கூட நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நீங்கள் குழந்தைங்களும் பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும், இந்த பிஸ்னஸ் நீங்கள் பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும், ஓகேங்களா? இது உங்களுக்கு பயனுள்ள டிப்ஸாக தான் இருக்கும் நம்ம நம்புகிறேன், ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இதுமாரி நீங்கள் செய்யுங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து காலேஜ் பிள்ளை
பிள்ளைங்களா இருக்கட்டும், ஸ்கூல் பிள்ளைங்க இல்லை வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு வீடு எடுத்து தங்கி அந்தமாரி தான் படிக்கிற சூழ்நிலை இருக்குது. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது உங்களால் முடிஞ்சது வீட்டில் இருந்து உட்காந்து நீங்கள் வந்து சாப்பாடு செஞ்சு அவங்களுக்கு வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு 4 பேர்த்துக்கு நீங்கள் வந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம். இப்போ மாதம் பார்த்தீங்கன்னா ரூ. 1000 இல்லை 2000 இந்தமாரி நீங்கள் சொல்லலாம். இல்லைன்னா தினமும் ஒரு ரூ. 100 150 ஒரு நாளைக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா 3 நேரமும் நீங்கள் சமைச்சு கொடுத்தீங்கனாலும் இந்தமாரி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் காசு வந்து சேவ் பண்ண வைக்க முடியும். ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு ஐடியா இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. உங்கள் கையிலையும் சேவிங் வச்சுட்டே இருக்க முடியும். குழந்தை இருக்குன்னு பார்க்க வேண்டாம். ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக செய்யுங்க. இது மட்டும் இல்லாமல் பூ நல்லா கட்ட தெரியும், நம்ம வீட்டுக்கு முன்னாடியே வச்சு விற்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் கண்டிப்பாக அந்த தொழில் நீங்கள் செய்யலாம். நம்மளுக்கு கை தொழில் வந்து என்னைக்கு வீணாகாது. ஸோ நான் சொன்னது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.